இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 87 90 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கு. வலக்கது ஆத்தைனா மூசா அல் கிதாப வ கஃபைனா மின் பகுதிஹி பிர் ருசூலி வ ஆத்தைனா ஈசா இப்னு மரியம அல் பையினாத்தி வ ஐயதுனாஹு பி ரூஹுல் குதுஸ் அஃப குல்லமா ஜாஅக்கும் ரசூலு பிமா லா தஹுவா அன்ஃபுசக்கும் அஸ்தக்பர்தும் ஃப ஃபரீகா கத்தப்தும் வ ஃபரீகா தக்துலூன் வ காலு குல்புனா உல்ஃபு பல் லஅனஹும் முல்லாஹு பி குஃபுரிஹிம் ஃப கலிலம் மா யூமினூன் வ லம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முசத்திகு லிமா மாஹும் வகானு மின் கபுலு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன் பிஸமா அஸ்தரவ் பிஹி அன்ஃபுஸஹும் ஐ யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் ஐ யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபலலிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி ஃபபாஉ பி அலபின் அலா அலபின் வலில் காஃபிரின் அதாபுன் முஹீன். வேர்ட் பை வேர்டு பார்த்துடலாம். லக்கது அப்படின்னா வந்துட்டு திறனாக, ஷோரா, கண்டிப்பா, அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. ஆத்தைனா அப்படிங்கும் போது நாம் கொண்டு வந்தோம் அல்லது கொடுத்தோம், கொடுக்கின்றோம், கொண்டு வருகின்றோம் அப்படியான அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து வர பேசக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம அந்த அர்த்தத்தை வந்துட்டு எந்த மாதிரியான வார்த்தையை அந்த இடத்துல போட்டா கரெக்டா செட் ஆகி நம்மளால வாசிக்க முடியுதுங்கிறது அந்த கான்டெக்ட் தான் சொல்லுவோம். இப்போ ஆத்து அப்படின்னா வந்துட்டு கொண்டு வருதல், பிரிங்கு, கிவிங் அப்படின்ற இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஸோ ஆத்தை நா அப்படின்னா நான்னா வந்துட்டு அஸ், அரபியில இருக்கக்கூடிய நா அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்ல நான் சொன்னோம்னா நான் சிங்குலர்ல வருது இல்லையா, அரபியில நா அப்படின்னா வந்துட்டு பன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் இருக்கு இல்லையா. ஸோ கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை நாங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொண்டு வருகின்றோம் ஏன் வருதுன்னா அதுக்கு அடுத்து உள்ள கான்டெக்ட் அப்படிதான் வாசிக்க முடியும். திடனாக கொண்டு வருகின்றோம் மூசாவிற்கு கிதாபுனா வேதத்தை. கிதாபுனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா குரான்ல இந்த கிதாபுன்ற வார்த்தை பயன்படுத்துறதெல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா வெறுமனா அது புத்தகத்தை மட்டும் குறிக்கல, குத்திபெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, விதி, கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடுகளையுமே அது உள்ளடக்கியிருக்கு. அதை வந்துட்டு டெக்ஸ்டட் வெர்ஷனாவும் இதை ஹைலைட் பண்ணுது, டெக்ஸ்டட் வெர்ஷன் எல்லாமையும் இது இந்த வார்த்தை வந்து சில இடங்கள்ல பேசுது. டெக்ஸ்டட்னா எழுத்து வடிவு இல்லாம வெறுமன அந்த கோட்பாடை தான் முக்கியமா ஹைலைட் பண்ணுது. அதாவது இந்த பிரபஞ்சம் எந்த கோட்பாடின் அடிப்படையில இயங்குது, அதனுடைய கோட்பாடு என்ன, அதனுடைய இயக்கம் என்ன, எப்படியாக அதுல நம்ம வந்துட்டு சர்வை பண்ணா நம்ம பீஸ்ஃபுல்லா சர்வை பண்ண முடியும் அப்படின்ற அந்த வேத கோட்பாடை மூசாவிற்கு நாம கொண்டு வந்தோம், புரிய வைத்தோம், கற்றுக் கொடுத்தோம். இப்படியான நிறைய உணர்வுகள் அதுல அடங்கியிருக்கு. ஆத்தை நான் இந்த இடத்துல சொல்லும் கொண்டு வந்தோம். அடுத்து வந்துட்டு வ கஃபைனா மின் பகுதிஹி பி அர் ரசூலி, அவருக்கு பின்னரும் வந்துட்டு தூதர்களை கொண்டு நாம் வந்துட்டு தொடர செய்தோம். தூதர்களை வந்துட்டு நம்ம தொடர்ந்து அனுப்பிட்டே தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு உள்ள வசனங்கள்ல மூசா நபிக்கு முன்னரும் தூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல வரும் குரான்ல. மூசா நபிக்கு அப்புறமும் வந்துட்டு தூதர்கள், ஸோ ஆல் டைம் வந்துட்டு மெசேஜ் டெலிவரிங் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னும் அவங்கவுங்க சோல்குள்ளேயே அவங்கவுங்க நப்சுகளில் இருந்து தூதானது வந்து கொண்டே இருக்குங்கிறது குரான் பல இடங்கள்ல சொல்லப்படுது. ரசூல்னா அதனுடைய பிரைமரி மீனிங் வந்துட்டு மெசேஜ்.
நீங்க தூதர்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட எப்ப அவர் தூதரா ஆவாரு அப்படின்னா வேற யாருடைய செய்தியையோ அவரு எடுத்து கொண்டு வந்து சொல்லும் போதுதான் அவர் வந்து தூதர் ஆகிறார். இப்ப இறைவனுடைய செய்தி அவருக்கு உணர்த்தப்பட்ட விஷயத்த நம்ம சொல்லும் போது அது இறை தூதரா ஆகும். சோ அவருக்கு பின்னர் மூசா நபிக்கு பின்னரும் வந்துட்டு தூதர்களை வந்து நம்ம தொடர செய்கின்றோம். அதுக்கப்புறம் திரும்ப வா ஆத்தைனா ஈசா இப்னு மரியம அல் பையினாத்தி. பையினாத்தி அப்படின்னா கிளியர், தெளிவானவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பையினாத்தி அப்படின்னு. ஸோ தெளிவானவற்றுடன் இல்ல தெளிவானவையாக மரியமின் மகன் ஈசாவை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆத்தைனா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வ ஐயது நாகு அவரை வந்துட்டு பலப்படுத்தினோம், வலுப்படுத்தினோம், சப்போர்ட் இன்னும் வந்துட்டு நல்லா திடகாத்திரமா ஆக்கினோம், உறுதியாக்கினோம் அப்படின்ற அந்த வந்துட்டு வருது. பி ரூஹுல் குதுசி. குதுசு அப்படின்னா வந்துட்டு பரிசுத்தம், தூய்மை அப்படியான அர்த்தங்கள் உள்ளது. ரூஹ் அப்படின்னா வந்துட்டு காற்று சம்பந்தப்பட்ட விஷயம், காற்றுன்னு வரும். அதை எந்த இடத்துல பயன்படுத்துதுங்கிறத பொறுத்து வார்த்தைகள் அங்கே வந்துட்டு அப்ளை ஆகும். இப்ப நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கும் போது அங்கே காத்துதான், ஆனா சுவாசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து சுவாசம்ங்கும் போது அது கரெக்டா இந்த இடத்துல வசனம் வந்துட்டு ஒரு புரிதல் உணர்வு கொடுக்குது. ரூஹு அப்படின்னா அதுல நான் ஓபன் பண்றேன். ஸ்பிரிட், விண்டுலாம் இருக்கும், காற்று சம்பந்தம், அந்த அர்த்தமும் அது அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக, சிந்தனைக்கு எடுத்துக்கிறதுக்காக நான் சொல்றேன் நான். ஸோ பரிசுத்த சுவாசத்தை கொண்டு அவரை வந்துட்டு வலுப்படுத்திடும். ஸோ நம்ம நல்ல திங்கிங், நம்ம சுவாசிக்கிறதே வந்துட்டு நல்ல விதமா சுவாசிக்கிறது, எதை இன்ஹேல் பண்றோம், எதை வெளியே விடுறோம், அசுத்தத்தை எல்லாம் வெளியே விடுறோம், நல்லதை எல்லாம் வந்துட்டு இன்ஹேல் பண்ணக்கூடிய உணர்வின் ரீதியாகவே வந்துட்டு அவரை வந்துட்டு பலப்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கப்படும். இன்னும் மூசா நபிக்கும் அந்த இது கொடுத்துருக்கோம். அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொருத்தர் இருந்து உன்னை விட்டு செல்லும் போது அதுல இருந்து அடுத்த நிலைக்கு வருவாங்க இல்லையா, ஒவ்வொரு நிலையா அந்த யாரையும் வந்து பிரித்து பாகுபாடு செய்யாம அந்தந்த காலகட்டத்துக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு தூதர்கள் எடுத்து சொல்றவங்க வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில இப்ப ஈசா நபியை பத்தி சொல்லும் பொழுது, மரியமின் மகன் ஈசா நபியை பத்தி சொல்லும் போது அவங்களை வந்து ரூஹுல் குதுஸ் பரிசுத்த சுவாசத்தால் அவரை பலப்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு அடுத்து அஃப குல்லமா, ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டார்டிங்ல அந்த அலிஃப் வந்துட்டதுனால ஒரு கேள்விக்குறியாவோ இல்ல ஆச்சரியக்குறியாகவோ அந்த பாயிண்ட் வந்து முடியும். சோ அஃபகுல்லமா நீங்க ஒவ்வொரு முறையும் மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையுமா என்னமோ சொல்ல வருது. அதுக்கு அடுத்து என்ன ஒவ்வொரு முறையுமா அப்படின்னா ஜாக்கும் உங்களிடம் வரும் ஒவ்வொரு முறையுமா, என்ன ரசூல் தூதர் வந்துட்டு உங்களிடம் வரும் ஒவ்வொரு முறையுமா, பிமா தூதர் அல்லது தூது மெசேஜ் உங்களிடம் வரும் ஒவ்வொரு முறையுமா, பிமா லா லா தஹ்வா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது ஹவான்ற வார்த்தையில இருந்து வரக்கூடியது. ஹவா அப்படின்னா வந்துட்டு ஏன் இதுல ஏன் ஹவா பிடிச்ச அலைகிற அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஏன் இதுல வந்து ரொம்ப இப்படி ஆசை பாக்குறதுல எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் போது எதை பார்த்தாலும் ஆசைப்படுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அது இல்லை அப்படிங்கும் போது வந்துட்டு நம்ம ரொம்ப அடம் பிடிப்போம். எல்லா கிட்ஸ் எல்லாருமே அதுதானே. ஸோ ஒரு புரிதலுக்காக நான் இதை சொல்றேன் நான். அப்ப எது தேவை, நமக்கானது என்னங்கிறத புரிஞ்சு, ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கல, உண்மையிலேயே அது தேவையில்லாத பொருளா இருக்கும், தேவையில்லாத பொருளை ஆசைப்பட்டிருக்கோம், அதனால அது கிடைக்கல அப்படிங்கிறத இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்ப நம்மளுக்கு அதை எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கேப்பபிலிட்டி கொடுத்தாலும் அப்ப தேவையில்லாத பொருளை நம்ம வாங்குறதுல இருந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், ஒரு பக்குவப்பட்டுரும். ஸோ அதை ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்படும் போது, அதாவது பிமா லா தஹுவா அன்ஃபுசக்கும், அதாவது உங்கள் நஃப்சுகள் ஆசை கொள்ளாததை, உங்கள் நஃப்சுகளின் ஆசைக்கு இல்லாததை தூதாக உங்களிடம் வரும் ஒவ்வொரு முறையும் அஸ்தக்பரத்தும் பெருமை அடிக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீம்பு பண்றீங்களா அப்படின்ற அந்த உணர்வு. ஒரு வகுப்பார் வந்துட்டு பொய் என்கின்றீர்கள், இல்ல எனக்கு வேணும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த நல்ல விஷயத்த வந்துட்டு பொய் என்று சொல்றீங்க
ஃபரீகா தக்துலூன், இன்னும் ஒரு வகுப்பா அதை வந்து மாய்க்கின்றீர்கள், சிதைக்கின்றீர்கள் நல்லுணர்வுகளை, இந்த மெசேஜ அப்படின்னு சொல்லிட்டு. காலு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவங்க கூறி இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க, காலு குலூபுனா உல்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வருது. குலூபுனா உல்ஃபு, எங்களுடைய இதயங்கள் வந்து மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாங்க. இதை நம்மளும் நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்போம் இல்லையா, எங்களுக்கு புரியல, தெரியாம பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப வரம் மீறிய செயல், அதாவது அது பொய்த்து மாய்க்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு விஷயத்தை ஆசை கொள்றோம், அது நம்மளை வந்து சரியான நியாயமான முறையில அடைய முடியாம இருக்கும்போது அதை தள்ளி போகும். ஏன்னா அது தேவையில்லாத, அப்ப அதையும் நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம வரம் மீறி தவறான வழியில வன்முறையால அதையெல்லாம் செய்யும் பொழுது இதுக்கு வந்துட்டு நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்க மனம் விரும்பினுச்சு அதை எப்படியாவது அடையணும்ன்ற அடிப்படையில தெரியாம இந்த மாதிரி வந்து சமாளிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தை. மேலும் கூறுகின்றனர், எங்கள் இதயங்கள் மூடப்பட்டு விட்டன. அதுக்கு என்ன பல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பல் உண்மையா அதன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நிராகரிப்பை கொண்டு, நல்ல விஷயம் வரும்போதெல்லாம் நிராகரிக்கிறாங்க இல்லையா. அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆசையா இருக்கு செய்யணும்ட்டு, ஆனா அது வந்துட்டு இறை பொருத்தத்துக்கு உட்பட்டு வரல, இன்னும் சமாதான வழியில அதை அடையறதுக்கு இன்னும் வரல. அந்த நேரத்துல அவசரத்தனமா நம்மளுக்கு எண்ணம் வருதுன்னா, இறைவனே எனக்கு பொறுமையை நிதானத்தையும் தான் ஒரு பிட்டாவது நம்ம கேட்டிருக்கணும், மனசால நினைச்சிருக்கணும். ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய அவசரத்தனத்தினுடைய அந்த வீரியத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். மேபி ரொம்ப அளவு கடந்து தவறு இழைச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க இறைவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு அந்த நினைப்பை அது கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி இருந்ததுனால இறைவன் அவர்களை சபித்துள்ளான். சோ நீங்க இந்த நிலைக்கு இதயங்கள் மூடப்பட்ட நிலைக்கு ஆனதுக்கு காரணமே உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய ஆட்டிடியூட் தான் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. சொற்பமே தவிர நீங்க வந்துட்டு நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படியே 89வது வசனம் போகலாம். வலம்மா ஜாஹும் கிதாப மின் இந்தில்லாஹி முசத்திகி லிம்மா மாஹும், அவர்களோடு உள்ளதற்கு. இப்ப ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு நிறைய இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை மூலயமா அவங்க சம்பாதிச்ச விஷயங்கள், படிப்பினைகள், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படியாக நடந்து கொள்ளணும், இப்படியா நடந்து கொள்ளக்கூடாது, அப்படியான உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வச்சுட்டு வருவாங்க. இது இல்லாம அவங்க எந்தெந்த சமுதாயத்தில் இருக்காங்க, அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியான சில சடங்கு சம்பிரதாயங்கள், இதெல்லாமே சேர்த்து ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கு. அவர்களோடு உள்ளதற்கு முசத்திகு, அதாவது தர்மத்தை கொண்டதாக, அதை எப்படி செயல்படுத்தணும், எதை எவ்வளவு செயல்படுத்தணும், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற அந்த தர்மத்தை கொண்டதாக. எது தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா. தர்மம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது தானம் என்ற ஒரு அர்த்தத்தையும் அடங்கியிருக்கு. நியாய தர்மம் சொல்லுவாங்க. நியாயம், உண்மை அப்படின்ற அந்த உணர்வையும் இந்த தர்மம் என்ற வார்த்தை வந்துட்டு உள்ளடக்கி இருக்கு. அதே போலதான் இந்த அரபி வார்த்தை, இந்த ஸ்வாது தாலு காஃப் கொண்ட அந்த வார்த்தை வந்துட்டு சேரிட்டிக்கும் பயன்படுத்தப்படுது, அதே சமயத்துல ட்ரூத்துக்கும் பயன்படுத்தப்படுது, ட்ரூத் ஜஸ்டிஸ்க்கும் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ரெண்டத்தையும் கவர் பண்ற மாதிரி தமிழ்லையும் இந்த வார்த்தை இருக்கு, தர்மம்ன்ற அந்த வார்த்தை. சேரிட்டிக்கும் யூஸ் பண்ணப்படணும், அதே சமயம் ஜஸ்டிஸ்க்கும், தர்மத்தோட செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நியாயத்தோட செயல்படு, உண்மையாக செயல்படு அப்படின்ற அந்த. அப்போ அவர்களோடு உள்ளதற்கு வந்துட்டு முசத்திக்கு, தர்மத்தை கொண்டதாக, எப்படி செயல்படுத்தணும், தர்மமாக அதை வந்து வாழ்ந்து இறை பொருத்தத்துக்குள்ள வர்றது அப்படின்ற அந்த தர்மத்தை கொண்டதாக, மின் இந்தில்லாஹி, இறைவன் தரப்பில் இருந்துள்ள கிதாப், இறைவன் தரப்பில் இருந்துள்ள வேதம் வந்துட்டு அவர்களிடம் வருகின்றவை. ஸோ வலம்மா ஜாஹும், அவர்களிடம்
வருகின்ற இறைவன் தரப்பிலிருந்து வரக்கூடியவை எப்படி இருக்கு அப்படின்னா முசத்திக்கா இருக்கு, தர்மத்தை கொண்டதாக இருக்கு, அவர்களோட உள்ளதா இருக்கு. ஸோ அப்ப நம்ம செயல்பட்டு வரும்போது இறைவன் தரப்பிலிருந்து நம்மளுக்கு பல உணர்வுகள் வரும். நம்மளோட ஆசைகள் கண் முன்னாடி இருக்கிறது, சில விஷயங்கள் மூலயமா ஆசை கொள்றது வந்துட்டு அது ஒரு உணர்வு. இன்னும் அதையும் தாண்டி ஒவ்வொரு அசைவுலையும் இறைவன் தரப்புல இருந்து ஒரு உணர்வு கொடுக்கப்படும், அதுல இருந்து ஒரு புரிதல் கொடுக்கப்படும். அது எப்படின்னா அதை தர்மத்தை கொண்டதாக இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு இங்க கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் மின் கபுலு அலல்லதீன கஃபரு, அதாவது நிராகரித்தபடி உள்ளார்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு விஷயம் அதர்மமா செயல்படுவாங்க, நன்றியற்ற செயல்னா நன்று அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்கய்யா. ஸோ நல்ல விதமாக செயல்படாம கெட்ட விதமாக செயல்படுறது அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த கஃபர் அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கு. ரிஜெக்டிங், அதாவது நல்ல விஷயத்தை ரிஜெக்ட் பண்றது. ஏன்னா அந்த கஃபர் என்ற வார்த்தை அவர்கள் நன்றி செலுத்துவதில்லை, அதற்கு பதிலாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நன்றிக்கு மாற்றமான ஒரு வார்த்தையாகவும் இந்த கஃபர்ங்கிறப்போ நன்றியற்ற செயல்னா ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா அது நல்ல விதமாக அதை பயன்படுத்தாம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வையும் இந்த கஃபர் என்ற வார்த்தை ஹைலைட் பண்ணுது. சோ அந்த மாதிரியான நிராகரித்தபடி உள்ளவர்கள் மீது வெற்றி கொள்வது, அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க செய்யறது தவறு, இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணாதீங்க, வன்முறை பண்ணாதீங்க, சமாதான வழியை பின்பற்றுங்கன்னு சொல்றதுக்கு உண்டான அந்த ஒரு ஆதரவை எங்களுக்கு அந்த வலுப்படுத்துவாயாக, அதுக்கு உண்டான தகுதியை நியாயமான தெளிவான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கற்றுத்தருவாயாக. அதே போல எங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில நிராகரிப்பு, நன்றியற்ற செயல், இதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. என்னதான் தவறுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம அதை சில நேரம் அதை வெளியே போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பலப்படுத்துறதுக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். விக்டோரியா மின் கபுல், அதாவது நீங்க அது மாதிரி தேடிக்கிட்டு இருந்தீங்க. எஸ் தஃப்திஹூன, அதாவது சீக்கிங், அதாவது வெற்றியை ஒரு உறுதியை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் முன்னர். அதுக்கப்புறம் லம்மா ஜாவும் மா அரஃபு, அவங்க அரஃபுன்னா ரெகக்னைஸ், அவங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய இல்ல அறிந்து கொள்ளக்கூடிய, அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவை. நம்ம எதை தேடிக்கிட்டு இருந்தோமோ, எதை சீக் பண்ணிட்டு, எந்த உறுதிய எந்த தெளிவை தேடிக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் அவர்களிடம் வரும்போது, வருகையில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கஃபரு, அதை கஃபரு பண்றாங்க, அதை நிராகரிக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. கஃபரு பிஹி, அதனுடன் நிராகரிப்பை மேற்கொள்கின்றனர். அந்த மாதிரியான ரிஜெக்ஷன் பண்ணும்போது திரும்பவும் அந்த அவசரத்தனத்தையே மேற்கொள்ளும் பொழுது இறை கோபத்திற்கு உள்ளாகின்றார். அல்லாஹு அலா அல் காஃபிரின், அந்த மாதிரியான நிராகரிப்பவர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அடுத்து 90வது பிஹுசமா அஸ்தரவ் பிஹி அன்ஃபுஸஹும், அவர்களுடைய நஃப்ஸ் அதை கொண்டு மாற்றிக்கொள்வது எவ்வளவு கெட்டது. அன் எக்ஃபுரு பிமா அன்சல அல்லாஹு பகியன், இறைவன் இறக்கி வைத்ததுடன் பொறாமையோடு அதை நிராகரிப்பது, நிராகரித்து அதுக்கப்புறம் இன்னும் அன் இன்சிலல்லாஹு மின் ஃபல்லிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன் அடியார்களில் தான் நாடியோர் மீது, தன் இபாதிஹி அப்படின்னா மின் இபாதிஹி அப்படின்னா அவனது அடியார்களில் நாடியோர் மீது, மன் யஷாஉ அலா மன் யஷாஉ அப்படின்னா நாடியோர் மீது, மின் ஃபல்லிஹி அப்படின்னா அவனது கிருபையில் இருந்து, அல்லாஹ் இறைவன் இறக்கி வைப்பதை, அன் யுன்சிலல்லாஹு இறைவன் இறக்கி வைப்பதை, பதில வெறுத்து அல்லது பொறாமைப்பட்டு, பிமா அன்சலல்லாஹு இறைவன் இறக்கி வைப்பதுடன்,
நிராகரிப்பை மேற்கொள்கின்றனர். நிராகரித்து அவர்களுடைய நப்சை அதன் மூலம் இவ்வாறு செயல்வதன் மூலம் அவங்க நப்சல் வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடத்துதல அவங்க பரிவர்த்தனை செய்து கொள்வது மிக கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நினைவூட்டப்படுது. அதாவது சில விஷயம் வந்து நம்மளுக்கே வந்து நினைவூட்டப்படும் டைரக்டா. அதுதான் வந்து சில விஷயம், எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் டைரக்டா தான் நம்மளுக்கு நம்ம சோல்குள்ளேயே இது சரி தவறு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு ஸ்பார்க்கா உள்ள வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கவனிக்கிறதுல கொஞ்சம் பலவீனம் இருக்கும் பொழுது இறைவனுடைய கருணையை கொண்டு சூழ்நிலைகள் மூலயமாக மித்த நபர்கள் மூலயமாக வந்து சில தெளிவுகள் நமக்கு கொடுக்கப்படும். ஸோ இது அந்த மாதிரியான சமயத்துல சில நேரம் நம்மளுக்கு இது கிடைக்கலையே, இவங்க வந்து சொல்றாங்களே நம்மளுக்கு அப்படின்ற அந்த பொறாமை உணர்வு, வெறுப்புணர்வு, அந்த மாதிரியான விஷயம் வந்து என்ன ஆகும்னா ஸ்டில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தா போலதான் நல்ல விஷயம் இறக்கி வரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க இன்னைக்கு நமக்கு சொல்லி தர்றாங்க அப்படின்னா நம்ம மூலயமா மித்தவங்களுக்கு பயனடையக்கூடிய விஷயம் நடக்கும். இதுதான் வாழ்க்கை. இதுல வந்துட்டு சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் போது அதுல பொறாமை என்ற அந்த ஒரு குணத்தினால நல்ல விஷயத்தை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இங்க நினைவூட்டப்படுது. அதன் மூலயமா நீங்க இந்த மாதிரி பொறாமையினால நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா நல்ல விஷயத்த நீங்க கேட்காம பொறாமையை வந்து நீங்க ஹோல்டு பண்ணி நீங்க வைக்கிறது மூலயமா நீங்க வந்துட்டு உங்களுடைய நப்ஸ் வந்துட்டு மிகவும் சிதையுது, பாலடையுது அப்படின்ற அந்த விஷயம் வந்து இங்க சொல்லப்படுது. அடுத்து கண்டினியூ ஆகுது. அவங்க வந்து வரவழைத்துக் கொள்கின்றார்கள். என்னத்தை இழுத்துக் கொள்கின்றார்கள் அப்படின்னா பி அலபின் அலா அலபின், அதாவது கோபத்துக்கு மேல் கோபத்தை வரவழைத்துக் கொள்கின்றார்கள். வலில் காஃபிரின், இன்னும் வந்துட்டு அந்த மாதிரியான நிராகரிப்பவர்களுக்கு, வலில் காஃபிரின் நிராகரிப்பவர்களுக்கு அதாபுன் முஹீம், இழிவான தண்டனைக்கு உள்ளாகின்றார்கள். இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம அந்த ஹோல் வசனத்தை அப்படியே தமிழ்ல முழுமையா வாசிப்போம். திடனாக மூசாவிற்கு வேதத்தை கொண்டு வந்தோம், அவருக்கு பின்னரும் தூதர்களை தொடரச் செய்கின்றோம். தெளிவானவற்றுடன் மரியமின் மகன் ஈசாவை கொண்டு வந்தோம். பரிசுத்த சுவாசத்தால் அவரை வலுவூட்டுகின்றோம். உங்கள் ஆன்மாக்களின் ஆசைக்கு அல்லாததை தூதாக உங்களிடம் கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் பெருமை அடிக்கின்றீர்களா அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியும். பின் ஒரு வகுப்பார் பொய் என்கின்றீர்கள், மேலும் ஒரு வகுப்பார் மாய்க்கின்றீர்கள். அதை வந்து சிதைக்கிறது. கூறுகின்றார்கள், எங்கள் இதயங்கள் மூடப்பட்டுள்ளது. உண்மையாதனில் அவர்களின் நிராகரிப்பை கொண்டு இறைவன் அவர்களை சபிக்கின்றான். சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். இறைவன் தரப்பிலிருந்து அவர்களிடம் வரக்கூடிய வேதம் அவர்களோடு உள்ளதற்கு தர்மத்தை கொண்டதாக உள்ளது. நிராகரித்தபடி உள்ளவர்கள் மீது முன்னர் வெற்றி திறவை தேடியவர்களாக இருந்தனர். பின் நிராகரித்தபடி உள்ளவர்கள் மீதுங்கும் போது நபர்கள் பிடிக்குது. இது நபர்கள் இல்லாம நமக்குள்ளே நிராகரித்தபடி இருக்கக்கூடிய ஒரு தனம் இருக்கும் இல்லையா, ஒரு குணம். அந்த அந்த குணம் வந்து நம்ம விட்டு நீங்கணும், அதுல வந்துட்டு நம்ம மிகைக்கு நம்மளோட உறுதி வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தையும் தேடிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு வெற்றி வேணுமே, உறுதி வேணுமேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம், அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் வரும்போது அவர்கள் அடையாளம் அறிபவை அவர்களிடம் வருகின்ற போது அதை அப்பவும் வந்துட்டு அவர் ரெகனைஸ் பண்ண முடியுது. ஓ, நமக்கு உண்டானதுதான், இதுல இருந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் வருது அப்படிங்கும் போது அதையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணும்போது அந்நிராகரிப்போர் மீது இறைவனின் சாபம் உள்ளது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப கவனமா இருப்போம். நம்மளுக்கு சில நேரம் தப்புன்னு நல்லாவே உணர்த்தப்படும். பல்வேறு வகையில வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த தவறுல இருந்து, ஏதோ செய்யக்கூடிய தவறுல இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு பல்வேறு சூழல்கள் மூலமா நம்மளுக்கு கொண்டு வரப்படும், அந்த இடத்துல அமைக்கப்படும். இருந்தாலும் அதன் மேல உள்ள ஆசை, ஆர்வம், பலவீனம் வந்துட்டு அந்த அத்தாட்சி எல்லாத்தையும் கவனிக்காம அந்த ஆசை மேலேயே வந்துட்டு முழு போக்கஸ் இருக்கும் போது ரொம்ப கோபத்துக்குள்ளாகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இங்க நினைவூட்டப்படுது. எல்லாத்துக்குமே எனக்கும் சேர்த்தா போலே ரொம்ப ஒரு
பயங்கரமான ஒரு வார்னிங்கா இங்க கொடுக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல என்ன அப்ப பண்ணலாம்? அப்ப அந்த சில நேரம் அவ்வளோ இது கொடுக்கப்பட்டுமே சில நேரம் நம்மளுடைய ஆசை வந்து அந்த இடத்துல மிகைத்து நிக்குதுங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பிரார்த்தனை, இறைவனே இவ்வளவு விஷயம் எனக்கு காமிச்சும் ஸ்டில் வந்துட்டு இந்த ஆசையின் பக்கம் என் மனசு போகுது, இறைவனே என்னை கோவப்பற்றாத, அழகான முறையில என்னை வந்து மீட்டெடுப்பாயா, இன்னும் இந்த போல ஒரு சூழல்ல வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறதுக்கு, நான் இந்த மாதிரி உன்னுடைய கோபத்துக்கு உள்ளாகிறதுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு வேற நீ எதை பொருந்தி கொள்வாயோ அந்த மாதிரியான சூழல்ல என்னை என்கேஜ் பண்ணி வைப்பாயாக, அதை எனக்கு லேசானதாகவும் பிடித்தமானதாகவும் ஆக்கி வைப்பாயாக இப்படின்னு அந்த அந்த அடிப்படையில நம்ம உணர்வுகளை செலுத்தும் பொழுது ஓரளவுக்கு நம்ம வந்து சேஃபர் ஜோனுக்கு வந்துடும். நம்ம விரும்பி செய்யல, நம்மளோட பலவீனத்தினால இங்கிட்டு போயிட்டு இருக்கோங்கிறத நம்ம ஒப்புக்கொள்றோம். அந்த அளவுக்குள்ள சொல்ல அந்த இது அதுவும் வந்துட்டு ஒப்புக்கொள்ளும் பொழுது ரொம்ப உளமாற இருக்கணும். இப்படி சொன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில இல்லாம உளமாற அதுல இருந்து மீள்றதுக்கு பாக்குறோங்கிறத அது அவரவருக்கும் அவரோட படத்தை இறைவனுக்கு இடையில உள்ள சர்வத்தையும் பரிபாலனுக்கு இடையில உள்ள விஷயம். சோ அதன் அடிப்படையில அங்க வந்துட்டு நம்ம பாதுகாக்கப்படுவோன்ற அந்த உணர்வும் கொடுக்கப்படுது. இந்த பொருளாதார சாபத்துக்கு உள்ளாவதிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பானாக. சோ இறைவன் தனது சேவகர்களில் நாடியோர் மீது தனது கிருபையிலிருந்து இறக்கி வைப்பதை பொறாமைப்பட்டு வெறுத்து இறைவன் இறக்கி வைப்பதை நிராகரித்தவர்களாக தங்களது ஆன்மாக்களை அதை கொண்டு அவர்கள் மாற்றிக்கொள்வது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வது எவ்வளவு கெட்டது. ஆக கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகின்றார்கள். நிராகரிப்போருக்கு இழிவான தண்டனை உள்ளது. அந்த மாதிரியான நிராகரிப்பவர்களுக்கு வந்துட்டு இழிவான தண்டனை நோக்கி பயணிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாம் வாழ்க்கையில பட்டதுதான், நம்ம எல்லாம் அனுபவப்பட்டதுதான். நமக்குன்னு ஒரு நல்ல விஷயம் வரும், அதை நம்ம ஏற்காம பிறர் மூலயமா வரும்போது நம்ம அதை நிராகரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அங்கங்க இழிவை சந்திக்கிறது நம்ம அனுபவப்பட்டது. ஸோ அதுல இருந்து எல்லாம் மீள்ற இப்போ ஓரளவுக்கு நல்லபடியா வாழணும்னா ஏதோ சில விஷயங்களை நம்ம நம்பிக்கையோட இறைவனே எனக்கு தண்டனை வேணாம், கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம மனசார வேண்டி இருப்போம், விரும்பி இருப்போம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சியஸ்குள்ள கொண்டு வரும்போது குரானும் அடிக்கடி இதை நினைவூட்டுது. அப்ப மீண்டும் மீண்டும் அந்த நல்ல விஷயம் நினைவு கூறும்போது அந்த சீர்படக்கூடிய அந்த ஸ்டேஜ், மிஸ்டேக்ஸ்னுடைய ரேஷியோ வந்துட்டு குறையும், சீர்படுதல் வந்து அதிகமாகும், இன்னும் சரியான வகையில செயல்படக்கூடிய தன்மைகள் அதிகமா நம்ம கிட்ட வளரும். ஸோ அங்க வந்து சமாதானம் வந்துட்டு அங்க மேன்மை அடைகிறதையும் நம்ம ஃபீல் பண்ணணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டா சமாதானம் ஷியரா மேன்மை தான் அடையும் அப்படின்ற அந்த சத்தியமும் இங்க உணர்த்தப்படும். 1வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய கோபத்திற்கு ஆளாகாது, அதான் அலூபி அதான் வயதில் மகளுபி, கோபத்திற்கு உள்ளாகாத வழியில் எங்களை வழிநடத்துவாயாக, எவற்றின் மீது உன்னது அருள் உள்ளதோ அந்த பாதையில் வழிநடத்துவாயாக இருக்கு இல்லையா. ஸோ அப்ப அந்த கோபம் எதுக்கு உண்டாகுது? ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டும் தெளிவாக்கப்பட்டும் அதை பொருட்படுத்தாம அலட்சியமாக அட்லீஸ்ட் பலவீனத்தையாவது ஒப்புக்கொள்ளணும். அதுவும் பண்ணாம புறம்போக்கா இருக்கும் போது இழிவான தண்டனையை கொண்டு உங்களுக்கு உணர்த்தப்படும். நம்ம வந்து ஒரு வழி காமிக்கணும், ஒரு நம்ம செஞ்ச செயலுக்கான தீமை நம்மளுக்கு வந்து அடையும் போது நம்ம வந்து நல்லா ஒரு வழியை காமிக்கணும், திறந்து வைக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வழி அமைச்சு தரா, இல்லைன்னா ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம வந்து நிராகரிக்க கூடாது. அது வந்து இல்ல நான் நினைச்ச மாதிரி வரல, நான் என்னோட கற்பனையில நான் என்னுடைய ஆசையில இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி அது வரல, இந்த சூழ்நிலைக்கு ஒத்து போகாது அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு அதை நிராகரிக்கிறது வந்து ரொம்ப கோபத்துக்கு மேல் கோபம். அதையும் அந்த இடத்துல நிதானத்தோட, அதாவது சலாத்து பிளஸ் சபூர் ரெண்டத்தையும் கொண்டு நம்ம அவனுக்கு கோஆபரேட் பண்ணணும். அப்ப சபூரோட நம்ம கேட்கணும், இறைவனே நான் ஒரு விஷயம் நினைச்சேன் ஆனா அது கொஞ்சம் மாற்றமா நடக்குது, ஸோ அதுல இருக்கக்கூடிய அதுல வந்து ஏதாவது ஒரு தவறு இருக்க போய் தான் அதை விட வேற ஒரு விஷயம் என்னை நோக்கி வருதுங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுல இருக்க குறை என்ன, நான் விரும்பினதுல நான் என்னோட விருப்பத்தை சரி பண்ணிக்கிறதுக்கும் இப்போ போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஞானம் எதை நோக்கி பயணிக்க அதுல இருக்கக்கூடிய நன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவாற்றலை எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக ரப்பி சித்னி இல்மா. இதெல்லாம் அந்த இடத்துல தேவையான கரெக்டான அடிப்படையில் நம்மளுடைய தாட் ப்ராசஸ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணமே வந்துட்டு முதல் சமாதானத்துக்கு வழிவரும். சூழ்நிலைகள்ல நம்ம உணர்த்தப்படக்கூடிய மெசேஜ் அதுதான் வந்து மூசாவுடைய வேதமா இருக்கு. மூசாக்கு தந்த
அந்த மாதிரி உணர்த்தப்பட்டு அவங்களுடைய அனுபவ பாடங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேத உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாடா அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு அந்த மக்களுக்கு ஒரு பின் பாயிண்டா எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க பலகையில அந்த பாயிண்ட்ஸ் இப்பெல்லாம் நடந்துக்கிறங்கப்பா, இதை மறந்துடாதீங்க, இதை திரும்ப திரும்ப நினைவு கூறுங்க, இதுல இருந்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்த எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை கொண்டு அவங்க பலகையில எழுதி அவங்களுடைய மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கும் இப்ப இந்த குரான் இந்த எழுத்து வடிவ வேதம் இருக்குது. இந்த எழுத்து வடிவ வேதம் எத்தனையோ பேருக்கு அடையாமையும் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க மனசுல அந்த எப்படி மூசா நம்பிக்கை கிடைச்சிச்சோ அது போல வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு இறைவன் தரப்புல இருந்து அவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர்த்தப்படும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மனசுலயே கூட அவங்க பதிய வச்சிருப்பாங்க அந்த விஷயம். அவங்க வந்து இந்த குரான வாசிப்பு என்னைக்காவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இதுல இருக்கக்கூடிய வசனங்களை சிந்திக்கும் போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும் அப்படின்ற அந்த, ஏன்னா அவங்க மனசுல உணர்த்தப்பட்ட விஷயம் எழுத்துக்களா நம்ம என் மனசுல நினைச்சது அப்படியே நீ சொல்றியப்பான்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அந்த ஃபீல் ஏற்பட்டு அதுவும் இந்த சத்திய உணர்வு. ஏன்னா சத்திய உணர்வு நமக்கு உணர்த்தப்பட்டு அதன் அடிப்படையில செயல்படும் பொழுது அதுல கொஞ்சம் சின்ன சேலஞ்சிங்ஸ் இருக்கும். யாரும் அது என்ன இந்த நியாய தர்மம் எல்லாம் பார்த்தா வாழ முடியுமாப்பா அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க இல்லையா. ஸோ சூதுவாது பண்ணலாம். ஸோ அப்ப இந்த எழுத்து வடிவ வேதம் படிக்காமலேயே இந்த மனசுல உணர்த்தப்பட்டு அதன்படி வாழ்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாம் வந்து திரும்பி இந்த வேதத்தை எடுத்து படிக்கும் போது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல ஆக்கி கண்ணீர் வடிஞ்சு அந்த மரியாதைய கண்டிப்பா அதுல வெளிப்படும் அப்படிங்கிறதும் இதுதான் உணர்வா இருக்கும் அப்படிங்கிறது சத்தியம் தானே அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா. ஸோ சரி, இன்னைக்கு பார்த்த வசனங்கள்லயும் நிறைய வார்னிங்ஸ் இருந்திருக்கு, எச்சரிக்கை இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான பலவீனத்தினால அதுவும் வந்துட்டு அலட்சியத்தினால வந்துட்டு இறைவன் கோபத்துக்கு உள்ளாவதை விட்டும் நம்ம இறை கோபத்துக்கு உள்ளாவதை விட்டும் வந்து நம்ம பாதுகாப்பு தேடிய வண்ணம் இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கக்கூடாது. அதுவும் நம்ம அந்த சர்வ இறை பேராற்றல் பக்கமே இறைவனே உன்னுடைய கருணையை பெரிதும் எதிர்பார்க்கிறோம். இந்த பலவீனம் இருக்கு, எங்களை பலப்படுத்தக்கூடிய அந்த ப்ராக்ரஸ்ல வந்துட்டு உன்னுடைய கருணையும் அன்பையும் அதிகம் அதிகம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் அப்படின்ற அந்த உணர்வு இங்கே கொடுக்கப்படுது. இன்னும் அவனுடைய சமாதான வாழ்வியல்ல என்றென்றும் நிலை பெறத்துக்கும் இறைவனே நீ அருள் புரிவாயாக, அதன் அடிப்படையில நாங்கள் செயல்படுறதுக்கும் உன் பக்கமே திரும்புகின்றோம் என்ற உணர்வும் கொடுக்கப்படுது. சரி, வரக்கூடிய வசனங்கள் அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.